19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க நாளை திருச்சி வருகிறார் பிரதமர் மோடி. விமான நிலைய புதிய முனையத்தை துவக்கி வைப்பதுடன் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்க ஏற்பாடு. திருச்சியில் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களைச் சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு. 4000க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-58 ராக்கெட். திட்டமிட்டபடி காலை 9:10 மணிக்கு ஏவப்பட்டது. New Year's Day made brighter by a majestic liftoff. PSLV C-58 carrying India's X-ray polarimetric. வானியல் ஆய்வுக்காக ஏவப்பட்ட எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தியது இஸ்ரோ. ஸ்டார்ட் அப்புகள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் 10 செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தப்பட்டதாக தகவல். पश्चात हम आपको अध्यक्षीय संबोधन के लिए ले चलते हैं और हम आपसे आज्ञा लेते हैं. கருந்துளை, நியூட்ரான் நட்சத்திரங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய உள்ள எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் விண்வெளியின் நிறமாலை, மேகக்கூட்டமான நெபுலா ஆகியவற்றையும் ஆராய இஸ்ரோ திட்டம். अब इसके पश्चात हम आपको अध्यक्षीय संबोधन के लिए ले चलते हैं और हम आपसे आज्ञा लेते हैं. இந்த ஆண்டின் 12 மாதங்களில் 12 விண்வெளி திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். உபகரணங்கள் தயாரிப்பு மற்றும் பரிசோதனைகள் சரியாக நடந்தால் நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதலாகவும் செயலாற்ற முடியும் என நம்பிக்கை. 2024ஆம் ஆண்டை சிறப்பானதாக தொடங்கிய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் மோடி கருத்து பதிவு. வெற்றிகரமாக செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியது விண்வெளித்துறையில் இந்தியாவின் திறனை மேலும் வலுப்படுத்தியதாக பெருமிதம். 2024 புத்தாண்டு அனைவருக்கும் செழிப்பு, அமைதி, ஆரோக்கியத்தை அளிக்கட்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. புத்தாண்டையொட்டி பூரி ஜெகநாதரை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள். நள்ளிரவு 2 மணி முதல் காலை வரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வழிபட்டதாக தகவல். முதலமைச்சரின் பாதுகாப்புக்காக 6 புதிய கருப்பு நிற இன்னோவா கார்களை வாங்கியது தமிழக அரசு. கண்காணிப்பு கேமராக்கள், நவீன ஜாமர்கள் உள்ளிட்டவற்றுடன் வடிவமைப்பு. ஆங்கில புத்தாண்டையொட்டி ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தின் முன்பு குவிந்திருந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்து வாழ்த்து. திருச்சி அரியமங்கலம் ரயில் நகரில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. தூங்கிய நிலையில் உயிரிழந்த 2 பெண் குழந்தைகள் உள்ளிட்ட 4 பேரின் உடல்களை மீட்ட தீயணைப்புத் துறையினர். ராமேஸ்வரம் ஹூபள்ளி இடையிலான வாராந்திர ரயில் சேவை மார்ச் வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை மற்றும் விடுமுறை காலத்தையொட்டி ரயில் சேவை நீட்டிக்கப்படுவதாக விளக்கம். கோயம்பேடுக்கு பதில் கிளாம்பாக்கத்தில் இருந்து SCTC பேருந்துகள் இயங்குவதால் ஏற்கனவே முன்பதிவு செய்தோரிடம் அதற்குரிய கட்டண வித்தியாச தொகையை திருப்பிச் செலுத்தும் போக்குவரத்து துறை. பயணம் தொடங்கும் முன் உரிய தொகையை பயணிகளிடம் நடத்துனர் திருப்பி அளிப்பார் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. புத்தாண்டையொட்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வண்ணமயமான 25 அடி உயர மணல் சிற்பம். பூரி ஜெகநாத் சுவாமியைப் போல் மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் உருவாக்கிய மணல் சிற்பத்தை கண்டு ரசிக்கும் மக்கள். குஜராத்தின் மொதேரா சூரிய கோவிலில் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்த 4000க்கும் மேற்பட்டோர். உடல்நலம் பேணவும் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் நடைபெற்ற நிகழ்வை உலக சாதனையாக அங்கீகரித்தது கின்னஸ் அமைப்பு. ஜம்மு காஷ்மீரில் -5 டிகிரி அளவுக்கு நிலவிய வெப்பநிலை. டால் ஏரியில் மெல்லிய படலமாக உறைந்தது தண்ணீர். இலங்கையின் கற்பிட்டி கடற்பரப்பில் துள்ளி குதித்து செல்லும் டால்பின்கள் மற்றும் குட்டி திமிங்கலங்கள் சீசன் துவங்கிய நிலையில் காலை நேரத்தில் அதிகமாக காணப்படுவதாக தகவல்.
தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடதிசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஆஸ்திரேலிய தொடக்க வீரர் டேவிட் வார்னர். ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெற்ற நிலையில் T20 ஆட்டங்களில் மட்டும் விளையாட உள்ளார்.